ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். வெல்கம் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி 2 பல்லாரி வெங்காயம் இந்த சைஸில் இருந்தது 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு புளி எடுத்து வச்சுருக்கேன், உப்பு எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா பார்த்திங்கனாக்கா ஒரு 7லேருந்து 8 பச்சை மிளகா எடுத்துருக்கேன். பச்சை மல்லி செடி, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மல்லி செடி வச்சுருக்கேன். இது எல்லாமே நம்ம மிக்சியில் அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கனாக்கா இதில் நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டிங்கனாக்கா நல்லா இருக்கும். பட் எங்களுக்கு இங்கே சின்ன வெங்காயம் கிடைக்காது. தமிழ்நாட்டில் தான் சின்ன வெங்காயம் ரொம்ப ஃபேமஸ்ஸு, பட் எங்களுக்கு கிடைக்காது. ஸோ நான் இந்த வெங்காயம் பெரிய வெங்காயம் வச்சு செய்கிறேன். இதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே நம்ம அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சட்பட்டா நைட்டுன்னா இந்த பச்சை மல்லி சட்னி இட்லியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 2 மினிட்ஸ் சட்னி, அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் எந்த கஷ்டமும் பட தேவையில்லை. ஃப்ரெஷ்ஷான ஒரு பொடி மல்லி செடி, காரம் உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு காரம் ப்ளஸ் கொஞ்சம் உப்பு வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கிற ஒரு 2 மினிட்ஸ் சட்னி. இது சட்பட்டா நீட்டுன்னு சொல்லுவோம். சட்பட்டா சட்னி நீட்டுன்னு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 2 இட்லி சாப்பிட்றது கண்டிப்பாக நம்ம 4 இட்லி சாப்பிட்டுடுவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாய்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்லாம். தேவைப்பட்டால் தாளிக்கலாம். பட் இதுக்கு அப்படியே பச்சை சட்னியோடு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்றது தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இது ஈவன் சாப்பாடு ரைஸோடு கூட இந்த சட்னியை வச்சு நல்லெண்ணெய் நெய் விட்டு சாப்பிட்லாம். சப்பாத்தி பூரி எல்லாத்தோடும் இந்த சட்னி சூப்பராக மேட்ச் ஆகும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.